நாம ஸ்ட்ராங்கானவங்கன்னு அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். எதிரியோட பயத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அடிக்க அடி எடுத்து வைக்கவே அஞ்சணும். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு 4 முறை ஏவப்பட்டும் வெற்றியடைந்த அபியாஸ் ஏவுகணைகள். வான்வழி தாக்குதலின் இந்திய ஜாம்பவான். இது குறித்து DRDO வெளியிட்டிருக்கும் தகவலில், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO அதன் வானூர்தி வளர்ச்சி ஸ்தாபனத்தால் அபியாஸை உருவாக்கியிருக்கிறார்கள். இதன் சோதனை கடந்த ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி வரை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டிருந்தது. ராணுவ ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கழகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த அபியாஸ் காண்பதற்கு சிறுவனாகத்தான் காட்சியளிப்பார். அவற்றில் உள்ள மூலப்பொருட்கள் தொடங்கி அத்தனை உருவாக்கமும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எதிரிகளின் வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஏவுகணை குறைந்த உயரத்திற்குள்ளேயே பறக்கும் செயல்திறன் பெற்றது. இந்த நிலையில் அதன் நிலைத்தன்மை மற்றும் அதிக சூழ்ச்சி திறன் உட்பட பல விஷயங்களையும் அதிகாரிகள் சோதனை மூலம் உறுதி செய்திருக்கிறார்கள். ஒடிஷாவின் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் இருந்து ஜனவரி 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை வானில் உள்ள இலக்குகளை அழிக்க வல்ல அதிவேக அபியாஸ் விமானத்தின் சோதனையை 4 முறை சோதனை மேற்கொண்டும் 4 முறையும் வெற்றிகரமாக அதன் இலக்கை தாக்கி அழித்ததாக அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் பூஸ்டரை பாதுகாப்பாக வெடிவித்தல், ஏவுகணையை செலுத்துதல், திட்டமிட்ட விமான வேகத்தை அடைதல் போன்ற சோதனைகளில் வெற்றி கண்டிருக்கிறது அபியாஸ். ஆட்டோ பைலட்டின் உதவியுடன் தானாக பறந்து சென்று தாக்கும் வல்லமை படைத்த அபியாஸ் எந்த நேரமும் இந்திய பாதுகாப்புக்கு தயார் நிலையில் இருக்கும் என்று தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். சோதனையின் முடிவில் மேம்பாடு மற்றும் சோதனை ஆகியவற்றில் தொடர்புடைய குழுக்களின் முயற்சிகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை செயலாளரும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன தலைவருமான டாக்டர் சமீர் வி காமத் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.